விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் 2026 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உச்சமாக வாரம் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பு 9ஆம் அதிபதியோட கூடி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்க. இது ஒரு வகையில் பாவத்துவ அமைப்பினாலும் கூட 9ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சம்மந்தப்படும் பொழுது அதுவும் லாபஸ்தானத்தில் சம்மந்தப்படுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க கோச்சார நிலையிலேயே. குறிப்பாக இந்த இடத்துல லாப அமைப்புகள், வீடு வாகன அமைப்புகள், குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை அமைப்புகள்னு 11ஆம் பாவகம் சாதகமாக செயல்பட போகுது. ஒரு சிலருக்கு மூத்த சகோதர அமைப்புகளோடு இவ்வளோ நாளாக கொஞ்சம் வில்லங்கமாகவே இருந்ததுங்க, கொஞ்சம் சொத்து வகையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, இப்போ கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிட்டோன்ற மாதிரியான அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2026 கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் பின்தங்கி இருந்த நிலைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் வாய்ப்பாக வரக்கூடிய அமைப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண ஏற்பாடுகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுப அமைப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய கடன் அமையுங்க குருவினுடைய 8ஆம் இடத்து பார்வையால். ஆனாலும் அது சுப கடனாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு மட்டும் நோய் தொல்லைகள் அப்பப்போ எட்டி பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட ராசிநாதனின் உச்ச நிலையால் அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையாகவும், வேலை தொழில் அமைப்புகள் கூட இப்போ செவ்வாயினுடைய திக்பல அமைப்புகள் இந்த வாரம் முழுக்க சுபத்துவ நிலையிலேயே செயல்படுறதுனால வேலை தொழில் அமைப்புகளுக்கு இப்போ இறங்கி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இப்போ இருக்க ஆரம்பிக்கும். தைரியமாக இறங்கி பண்ணலான்ற மாதிரியான நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இருக்கும்.